என்னோட எமோஷனல் பேட்டரியே ட்ரெயின் ஆனாலும் என்னால பிரேக் எடுக்க முடியாத நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பா. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? யாரா இருந்தாலும், ஆமா. வீட்ல இருக்கிற ஒரு அம்மாவா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களும் சரி, யார எந்த ஜெண்டர் என்னவா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல அவங்களால முடியாதுன்னா முடியாதுதான். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அதை முதல்ல ஒத்துக்கணும். எனக்கு முடியல. நம்ம அம்மாக்கள் பண்ற பிரச்சனை அதுதான். அவங்களால முடியலன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது ஏதோ பெரிய அவமானமா நினைப்பாங்க. யாரா இதுக்கு அம்மா யாரா இருந்தாலும் உங்ககிட்ட இது எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், அதனால முடியுமானா ஃபர்ஸ்ட் முடிவுன்றோம். அப்புறம் தான் என்ன கேட்டான்னு யோசிப்போம். ஓ இது ஐயோ என்னால முடியாது, இப்போ எப்படி முடியாதுன்னு சொல்றது, சரி நான் எப்படியாவது பண்ணிடுறேன். இங்க இருந்து ஆரம்பிக்குது சைக்கிள். எஸ்ஸா நோவா, வென் டு சே நோ, வென் டு சே எஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே முதல்ல பர்ன் அவுட் வராம பார்க்கலாம். இது ஒரு வரமுன்ற காக்குற ஒரு ஐடியா தான். பட் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல அதை ஒத்துக்கணும், அக்ரி பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அக்னாலேஜ்ம்பாங்க மோர் தென் எவ்ரிதிங். எனக்கு இது முடியலன்னு ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் சரி இப்ப என்னால பிரேக் எடுக்க முடியாது, நான் பண்ற வேலையை அதுல எப்படி நிதானத்தை கொண்டு வரலாம் யோசிக்கலாம். எடுத்தோடனே பண்ண முடியாது, யோசிக்கலாம். 10 வேலை இருக்கா, இப்ப நான் 10ஐயும் யோசிச்சா என்னால பண்ண முடியாது. அதை முதல்ல உடைப்போம். பைய தின்றால் பனையும் திங்கலாம் ஒரு கான்செப்ட் இருக்கு. குட்டி குட்டி குட்டியா உடைச்சோம்னா ஒரு வேலையா செஞ்சோம்னா அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு கழிச்சு 3 வேலையாவது முடிச்சிருப்பேன். 10 முடிக்க முடியுமான்னு தெரியல, 3 வேலை முடிச்சிருப்பேன். ஆனா 10 இருக்குன்னா ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டோம். சோ அந்த வேலையை என்ன செய்யறோமோ, வீட் ஒரு டெட்லைனா இருக்கலாம், இல்ல வீட்டுல என்ன வேலையா இருக்கலாம், சின்ன சின்னதா உடைக்கும்.